வணக்கண்ணா. வணக்கம் சார். நான் இந்த சுசிலா அக்ரி கிளினிக் சிலார்லேருந்து வரேண்ணா. ஓகேங்க. இப்போ இந்த நிலக்கடலை சாகுபடி பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ நிலக்கடலை சாகுபடி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் விதைகள்லாம் எப்படி போடுறீங்க? அதை பற்றி கொஞ்சம் விவசாயிகளுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குண்ணா. ஓகேங்க. நாங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் வந்து வானத்திலே படத்தில் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நிலக்கடலை போன கொள்ளைங்கிறதுனால வந்துட்டு இது இப்போ தான் புதுசாக வந்து புதுப்பிச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. ரெடி பண்ணதில் இன்னைக்கு இந்த கல்லை வந்து போட்டு வந்து 14 நாள் ஆகுது. கல்லை போட்டு 3 நாள்லேயே வந்து பயங்கர மழை. அந்த பெரிய காலத்துக்கு முன்னாடி வந்து நல்ல மழை பெஞ்சுது. ஆமாம். பயிர் இந்த அளவுக்கு முளைக்குமாங்கிறதே ஒரு சந்தேக கேள்வியாக இருந்துச்சு. இப்போ இந்த PCT 410 லிக்விட் மூலியமாக நாங்கள் யூஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு எதையும் நேர்த்தி பண்ணோம். வண்டியால் போட்டதுல எந்த ஒரு ஃபால்ட்டும் ஏற்படலை. பட்டை உரியறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல? அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு 100 மில்லியில் வந்துட்டு ஒரு 10 கிலோ பயிர், அதுக்கு தனி 10 ml ஊற்றிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த பூஞ்சா நோய்ங்கிறது வந்து நார்மலாக வந்துட்டு பயிர்கள் மூலியமும் வருது. அது சொத்து பயிர் இருக்கும், நம்ம குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வரோம், கட்டக்கலை சீசானும் அவங்க வாங்கிட்டு வரோம். வந்து வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பயிர் வந்து முற்றிலும் எல்லா பயிருமே முற்றிலும் தரமானதா இருக்குதா அப்படிங்கறத நம்ம முழுமையா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பயிர்ல வந்து கொஞ்சம் கசப்பு தன்மைகள் இருக்கும். அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த பயிர்களை வந்து விவசாய மக்கள் என்ன சொல்லுவாங்க, இது பயிர் கசக்குது சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதாவது இந்த பயிர்கள் மூலமும் பூஞ்சனைங்கிறது பாதிப்புக்கு ரொம்ப ஒரு 50% காரணமாக இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. அது அதனால அந்த பூஞ்சானைங்கிறது மண்ணுடைய தாக்கம் இல்ல அங்க மரங்கள் இருக்கு, அங்கங்க போய் ஸ்பிரிட் ஆகி ஏதோ ஒரு பூஞ்சானை உருவாகுது, அது மூலமா அந்த மண்ணு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி விதைகள் மூலமாவும் இந்த பூஞ்சானம் பரவும். இந்த விதையில வந்து அஸ்பர்ஜில்லஸ்ன்ற ஒரு பூஞ்சானம் இருக்கும். இப்ப நார்மலா வந்து நம்ம ஸ்பிரிட் சாஃப்ட் ஏற்பட்ட தனி வெரைட்டி எல்லாம் உள்ள பவுர்லாம் வந்து விவசாய மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பவுர்லாம் யூஸ் பண்றதுனாலே நம்ம லிக்விடா யூஸ் பண்ணுவோம். அதாவது மக்களுக்கு விவசாய மக்கள் கூலியால் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவங்க அந்த கொள்ளைக்கு போனா வந்துட்டு நமக்கு வந்து பவுர் கொட்டிடுவாங்க, கையெல்லாம் வீணா போயிடும். அதுக்கு சோப் போட்டு காசு கூட எனக்கு களவெட்ட சம்பளம் தரல, பயிர் போட்ட சம்பளம் தரல, அந்த ஒரு பாதிப்பும் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம புது முயற்சியா வந்து PCT 410 வந்து நம்ம ஒரு லிக்விட் மூலியமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவி சார் சிலால் அங்கேருந்து நம்ம மருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க கொடுத்த ஒரு ஐடியால நம்ம இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு புது முயற்சி. இந்த கொலையில வந்து ஒரு புது முயற்சியில வந்து ஒரு மக்கள்லாம் வந்து ஒரு போராட்டமா இருந்துச்சு. மழையில பாதிக்கப்பட்டுடுச்சு, கடலைப்பயிர் வந்து எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு மக்கள் கூட நிறைய கருத்துக்கள் வேறுபாடுலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம வயல்ல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விதை நேர்த்தி பண்ணதுனால அந்த PCT லிக்விட வந்து தனித்தனி அந்த ஒரு குழல் கலந்ததுனால பண்ணி விவசாயம் பண்ணும்போது இப்ப ஒரு சின்ன சின்ன பயிர் முளைக்காம அந்த பயிர் கூட முளைச்சு அதுவுமே முளைச்சுது. பாருங்க அப்படி பாருங்க, டாட்டா பாருங்க, ஒன்னு ரெண்டு இடத்துல முளைக்காத இடத்துல கூட முளைச்சு வருது. இந்த நம்ம லிக்விட் யூஸ் பண்ணதுனால எந்த ஒரு விவசாயிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து நம்ம பயிர்கள் மூலியமா நம்ம தடுக்கிறோம். அந்த ஒரு செடி இப்ப கடலை பயிர் வாங்கிட்டு வரும், அந்த பயிர்லயும் ஒரு பூஞ்சானை பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். பயிர் கசக்கிற பயிர்ல இருக்கும். அப்படி இந்த கசக்கிற பயிர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பயிர் முளைச்சு வரலாம். அந்த முளைச்சி வரும்போது பயிர் இந்த மாதிரி ஒரு செடி வந்து நல்லபடியா வந்திருக்கும். இப்படி செடி வரும்போது அந்த வேர்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திருக்காரு. மேல தழையும் பாதிப்பு. அந்த விதை பகுதியில வந்து கருப்பா பூஞ்சை வந்து பாதிக்கப்பட்டு புடிங்கி பார்க்கும்போது நமக்கு தெரியும். புடிங்கி பார்க்கும்போது தெரிஞ்சு. போன வாட்டி நாங்க கொலையில யூஸ் பண்ணும்போது என்ன காரணத்தால எப்படி நோய் வந்து அட்டாக் ஆகுது, அப்ப விதை மூலமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குங்களா, விதை மூலமா வந்து நம்ம கொள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பூஞ்சை தொட்டு ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று உருவாகுதுங்களா அப்படின்னு நம்ம பார்த்து புடிங்கி பார்க்கும்போது அந்த விதை பகுதியிலே வந்து ஃபுல்லா இருந்துச்சு. பூஞ்சை வந்து ஃபுல்லா கருப்பானது. அது என்ன பண்ண நாளோட என்ன பண்ணுது, அந்த தலை ஃபுல்லா சோர்ந்து காஞ்சி போய் புரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு செடி நம்ம புடிங்கி போட்டாலும் அதுல உருவாகிற அந்த ஸ்பிரிட் ஏதோ ஒண்ணு டாட் படுறதுனால மத்த சுத்தி அப்படியே பரவிடுது, மத்த இடத்துலயும் பரவுது. அதனால இந்த ஒரு லிக்விட் மூலமா நம்ம யூஸ் பண்ணி நம்ம வயல்ல நம்ம யூஸ் பண்றதுனால ஓரளவுக்கு அந்த விதை மூலியமா உள்ள பூஞ்சை நோய் அழிக்கிற தன்மை அந்த லிக்விடுக்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. விவசாயம் மண்ணில் உள்ள பூஞ்சை அழிச்சிருது. ஆமா, மண்ணில் உள்ள பூஞ்சை அழிக்கிறது, விதை மூலமா உள்ள பூஞ்சை அழிக்கிறது. இப்ப நம்ம கொலையில பாக்குறீங்க ஓரளவுக்கு எல்லாமே வந்து கரெக்டா வந்துருக்கு பாருங்க. PCT 410 ஒரு லிக்விட் மூலமா யூஸ் பண்றதுனால வயலுக்கும் சரி அந்த பயிர்களுக்கும் சரி இப்ப நம்ம பூஞ்சை மண்ணு மூலியமா பூஞ்சைக்கும் சரி எந்த ஒரு பாதிப்புங்கிறது வராது. மக்கள் வந்து புதுசா ஒண்ணு தராங்க, புதுசா யூஸ் பண்ணி பார்க்கலாமா, வேணாம் நம்ம பழசே செய்வோம் அதே காலத்துல இருப்போம் அப்படின்னு செய்யறாங்க. ஸோ ஒரு புது முயற்சி நம்ம செய்யும் போது மட்டும்தான் நம்மளால கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம பவர் மூலியமா சாஃப்ட் பவர்மா ஸ்ப்ரெட் மூலியமா நம்ம பவர் யூஸ் பண்ணி நம்ம பண்றதுல இந்த ஒரு லிக்விட் மூலியமா பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால விவசாய மக்கள் அனைவருக்குமே வந்து நானும் என்னுடைய பக்கத்துல வீட்டுல பண்றாங்கன்னா இங்க செஞ்சு செய்யுங்க, நான் செஞ்சிருக்கேன், எனக்கு நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. நான் என்னுடைய கருத்தை வந்து மக்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த லிக்விட் மூலமா யூஸ் பண்றதுனால எந்த ஒரு விவசாய மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. பயப்பட வேணாம், அச்சப்பட வேணாம், பயிர்கள் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க.
இது நல்லா முளைக்கும்னு சொல்லி தான் நாங்களும் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் நிறைய விவசாயிங்க பயப்படுறாங்க, இந்த மாதிரி விதை முளைக்குமா முளைக்காதான்னு நினச்சி பயப்படுறாங்க. இப்போ இந்த வயலை பார்க்கும்போது தெரியுது, பிசிடி 410 பயன்படுத்திருக்கீங்க, நல்லாவே முளைச்சிருக்கு, பூஞ்சான் நோயுமே வரல. சொன்ன மாதிரி பூஞ்சான் நோய் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க சொன்னா மட்டும் கேட்க ஆமா, மாட்டோம். மருந்து கேட்க கடைக்காரங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம பழகுறோம் அப்படினால அவங்களுடைய கருத்தை என்ன ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அப்ப யூஸ் பண்ணேன், எனக்கு அதே தான் எனக்கு இருக்கும், அதனால இந்த புது முயற்சி நம்ம ஈடுபடலாமா அப்படிங்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்ப இது மூலியமா வந்து நாங்க விவசாயிகள் மக்கள் என்ன சொல்றோம்னா, புது முயற்சியில ஈடுபடுங்க, புதுசு புதுசா ஒன்று உருவாக்கி எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நீங்க ட்ரை பண்ணி ஒரு சர்வீஸ் ட்ரை பண்ணி பாருங்க, இதுக்கும் அதுக்கும் எப்படி டிஃபரெண்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்குங்க. அதனால இந்த லிக்விட் மூலியமா நம்ம யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்கிறது என்னுடைய கருத்து. மக்களாகி விவசாயிகள் மக்களாகிய எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. ஓகே, நன்றி. நன்றி.